வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாம் பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வீட்டை விட்டு வரும்போது வெண்பா துணியை மட்டும் எட்டுன்னு வந்துடுறாங்க. விஜய் மற்றும் மல்லி இவங்களுக்கு எந்த ஒரு துணியும் எந்த ஒரு பணம் காசு இது எதுவுமே அவங்கக்கிட்ட இல்லை. அக்கௌண்ட் பேலன்ஸும் ஜீரோ தான். இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவரை நம்ம அன்னபூர்ணி வந்து கூப்பிட்றாங்க. வாங்க மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு, அங்கம்மாண்ணா எங்களுக்குன்னு ஒரு வீடு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கிற காசுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காலி இடமும் மறுபக்கம் ஒரு குடிசை வீடு, அருமையான வீடு, அருமையான இடம், இதை வச்சு நாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது. அந்த இடத்துக்கு கூட்டின்னு போயிட்டு விடுறாங்க. அங்கே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றது, மறுபக்கம் ரொம்பவே சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை இப்போ தொடர்ந்து இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இப்போ கிடைச்சிருச்சு நம்ம விஜய்க்கு. நம்ம விஜய் ஜீரோவிலேருந்து இப்போ ஹீரோ ஆக போகிறாரு. அதுக்கான முன்னேற்ற படிக்கட்டுக்கு நம்ம மல்லி முழுசாக ஒத்துழைக்கணும். ஏன்னா கூட இருக்கிறவங்க ஒத்துழைச்சா மட்டும் தான் முன்னேற முடியும். நாம் ஒன்றியே உட்காந்து ஐயோ இப்படி பண்ணலாம், ஐயோ அப்படி பண்ணலாம், இப்படி முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் திங்க் பண்ணி தான் வாழ்க்கை பூரா திங்க் பண்ணி தான் இருக்கணும். முக்கிய காரணம் நம்ம கூட இருக்கிற லைஃப் பார்ட்னர், அவங்களும் நம்ம கோஆப்ரேட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம மல்லியும் முடிஞ்ச வரைக்கும் விஜய்க்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கக்கூடாது, தேவையில்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால என்னென்ன எஃபெக்ட் போட முடியுமோ எல்லாமே பண்ணுறாங்க. அது பக்கம் இல்லாமல் வீட்டு பக்கம் இந்த ஒரு கூலி வேலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, ஒரு நாள் கூலி வேலை அந்த மாதிரி செய்கிறதுக்கு எல்லோரும் வராங்க. அவங்க சாப்பாடு கரெக்டாக யாரும் அந்த சீக்கிரம் வர்றதுனால கட்டி எட்டுன்னு போகிறது கஷ்டம். அதனால் மல்லி என்ன யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போயிட்டு அண்ணா பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி தான் சித்தி, நான் சாப்பாடு செஞ்சு இங்கே எட்டுன்னு போய் வைக்கலான்னு இருக்கேன். இந்த தக்காளி சோறு, லெமன் ரைஸ், அது மட்டும் கர்ட் ரைஸ் அந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க. சரி ஓகே, உன்னால் முடிஞ்சது நீ பண்ணு, நீ எது பண்ணாலும் அது நல்லா தான் இருக்கும், ஏன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மல்லி உடனே விஜய் வந்து எதுக்கு மல்லி, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் நீங்கள் உங்கள் குறிக்கோளில் கரெக்டாக இருக்கணும். நான் எப்படி அங்கே சவால் விட்டு வந்தேன், எப்படியாவது நீங்கள் ராஜேஸ்வரியை ஜெயிச்சு ராஜேஸ்வரியை மீண்டும் நீங்கள் பெரிய ஆள் ஆகுங்கன்னு சொல்லிட்டு அது போல் நீங்கள் ஜெயிக்கணும். அதுக்கான முன்னேற்ற படிக்கட்டியாக நான் இருக்கணும். அதனால் நான் முடிவாக சொல்கிறேன், இதுதான் முடிவு, இதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, அடுத்து இவங்களோட நடவடிக்கை என்னவா இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கண் கூட பார்க்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கள்ல, அவங்க இருந்து மல்லியம்மா நாங்கள் இனிமேல் இங்கே தான் இருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் இனிமேல் அந்த ஸ்கூலுக்கு போகல, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்கு வெண்பா இந்த மாதிரி பேசுகிறேன், மல்லியம்மா நீங்கள் எந்த அளவுக்கு அப்பா முன்னேறணும்னு சொல்லிட்டு விட்டு தந்து போகிறீங்களா, நானும் அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டால் மட்டும் தான் நம்ம முன்னேற முடியும். நாம் எல்லாரும் முன்னாடி ஜெயிச்சு காட்டணும். இந்த சின்ன வயசில் எவ்வளோ பக்குவம் பார்த்தீங்களா, ஐயோ முடியாது நான் அங்கே தான் போவேன், நான் அடமுடிச்சுன்னு அழாமல் இல்லை நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கேற்ற மாதிரி நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்குவமாக அதுக்கான அந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிறாங்க பார்த்தியா. இதுதான் முக்கியமான ஒரு சிறந்த விஷயம். எந்த யாராக இருந்தாலும் சரிங்க, இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணினா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இல்லையா ரொம்பவே கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு தான் நம்ம வாழ்க்கை ரன் ஆகுங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து சிறந்த முறையில் சிறப்பாக நிறைய விஷயங்களெல்லாம் இப்போ கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கரெக்டாக எங்கெங்கே டெண்டர் விடுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயத்தை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அது மூலிமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்த உடனே சொல்லிட்டு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம விஜய் வந்து இப்போ கோடிக்கணக்கில் பண்ணியிருந்தார், இப்போ வந்து லட்சக்கணக்கில் பண்ணோம். அதுக்கான டெண்டரை தான் நம்ம பார்த்தாகணும். எடுத்த உடனே பெருசாக பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. பேசிக்காக நம்ம லட்சக்கணக்கில் பண்ணுறதுக்கே நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருந்தாலும் ஒரு 5-6 லட்சம் வேணும். கோடிக்கணக்கில்னா எப்படி இருந்தாலும் ஒரு 50-60 லட்சம் வேணும். அது நம்மக்கிட்ட இல்லை. அதனால் இப்போ இந்த லட்சத்துக்கே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வழி எதாவது தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெண்டர் எல்லாம் எடுத்து அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் நோட்ஸ் பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் மல்லி செஞ்ச சாப்பாடு அருமையாக இருக்குது. வா சூப்பர்மா, ஏமா கொஞ்சமாக செஞ்சிருந்தீங்க, ஒரு நாள் லாபமே 5000 வருதுங்க, அட பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணுங்களா. 5000ல் 2000 லாபம் 3000 போயிருதுங்க. கரெக்டாக நம்ம அன்னபொண்ணையும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அன்னபொண்ணுக்கும் கொடுக்குறேன். அன்னபொண்ணு நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் எந்த ஒரு இதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போடலாம், வீட்டு செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. 3000 செலவுக்கு போனாலும் திரும்ப மல்லி இன்னும் க்ரோத் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவங்களால என்னென்ன முடியுமோ என்னென்ன செய்யலாம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க பிஸ்னஸ் ஒரு பக்கம் க்ரோத் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு தள்ளுவண்டி வைக்கிறாங்க. தள்ளுவண்டி வைக்கிற போது ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு 10,000 வந்துடுதுங்க. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே 100 பேர் வராங்க வேலைக்கு. பக்கம் இன்னும் ஆஃபீஸெல்லாம் இருக்குது. அவங்க எல்லாரும் ஒரு பக்கம் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே போயிட்டு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போயிட்டு நல்ல ஹோட்டலில் பார்த்தா நம்ம மல்லி தள்ளு வண்டியை பார்த்துட்டு சாப்பாடு அருமையை பார்த்துட்டு சுத்தம்
சுத்தம் தான் சாப்பாட்டில் முக்கியம். அவங்க செய்கிற விதம் சுத்தம் எல்லாமே பார்த்துட்டு கரெக்டாக இங்கேருந்தே இனிமேல் சாப்பாடு தந்துடுங்க எங்கள் ஆஃபீஸ்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி இது பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸாக 2 லட்சம் கொடுத்துட்றாங்க கரெக்டாக 4 மாதத்துக்கு. பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஒரு பக்கமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுதில்ல. என்னங்க பண்ணுறது, நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட எஃபெக்டை போட்டு நம்ம உழைப்பை நம்ம உண்மையாக போட்டால் நமக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டுங்க. இல்லை நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம உழைப்பை கரெக்டாக போடாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம சோம்பேறித்தனமாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்காது. நம்ம மல்லி அவங்களுக்கான வெற்றியை அவங்களே தேடிக்கிறாங்க. விஜய் அதுக்கேற்ற மாதிரி உழைப்பு அவரும் போட்டுன்னு இருக்காரு. மல்லிக்கு முடிஞ்ச நேரத்தில் வெங்காயம் கட் பண்ணி தர்றது, தக்காளி கட் பண்ணி தர்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் ஒரு பக்கம் அவரும் செஞ்சுட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்குது. எப்படியோ ஒன்று குடும்பம் சந்தோஷமா இருந்தால் போதுண்டா. இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, சந்தோஷமான நிகழ்வு எல்லாருக்கும் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் மனசுக்கு நிறைவாகவும் ஒரு பக்கம் ஆனந்தமாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நேரம் எல்லாருக்கும் கிடைச்சிருமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க. வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும்னா ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சின்ன அடி விழுந்தாலும் ஐயோ இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து விளங்காமல் நம்மளால் முடியும், நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டோட நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போனோம்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக நாம தான் வெற்றி, வேறு யாருமே வெற்றி பெற மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டான லெவலில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடித்து சொல்லுவேன். இதை நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை உங்கள் கையில். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.